சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 நாமத்தில் உங்களை யாருக்கும் அன்பில் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளை ஆண்டு ஆசிரியக்க முடியாது ஆண்டோடைய கருத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்புடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை ஆசிரியப்பார். அன்பின் பிதா, இந்த நாள் உங்களுடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். அப்பா, இந்த நாள் பார்க்கிற பிள்ளைகள், அப்பா கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான ஒரு அற்புதத்தைக்கான ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்க நன்றி ராஜா. இயேசு வந்து வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்து வீட்டில் சமாதானம், இயேசு வந்து வீட்டில் நிம்மதி என்ற வாழ்க்கை ஏசப்பா சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கை அப்பா இந்த செய்தி அவருக்கு ஆசிரியமா இருக்கு, பாடல் ஆசிரியமா இருக்கு. ஆண்டவரை நீ கிருபை சேர்ப்பு நன்றி. இயேசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். என் நாமத்தை மேன்மைப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசிரியப்பேன் என்று சொல்லி தேவன் ஆண்டவரை ஆசிரியப்படியாக ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாக ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடும். எஸ் ராஜன் உயிர்த்திருந்த அல்லேலூயா ஜெயம் ஜெயம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தார். அவர் இங்கே நாமத்தை 2-3 பேர் இருக்கிறார்கள். அவர் மத்தியில் நாம் வாசம் பண்ணு சொன்னார். நீங்க வீட்டில் தனியா இல்லை, உங்க கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மனைவி கணவன் மற்ற பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல சரி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கருத்தை உணர்ந்து பாடும்போது ஆண்டவரை நாம் மேம்பட பாட முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டு ஓடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் இருக்குமோ தேவன் புத்திர சந்நிதி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உழைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்ட கல்லறை பொங்கல்கள் எமக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்மா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாத்தல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்ற ஜெய வீர நம்மே
பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து இருக்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்போம். நாம் விசுவாசிகள் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்திருந்தாரே, அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் மீட்பு இயேசு எந்தன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்து மீட்பு இயேசின் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடுசேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்து மீட்பை இயேசின் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்து மீட்பை இயேசின் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்து மீட்பை இயேசின் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்து மீட்பை இயேசின் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவு சீஷர்கள் எல்லாம் மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எல்லையில்லா கலக்கங்கள் நீங்கினால் எல்லையில்லா பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்து மீட்பை இயேசின் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரணம் முன் கூறெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சாபங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்மை அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணக காற்றை நீர் என் மேல் வந்து அமர்ந்தார். ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. விண்ணக காற்றை நீர் என்னில் நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல
என்மேல் வந்த மந்திடும் பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடும் தூய தேவாவியே ஜலத்தின் மேல் அசைவாடும் தூய தேவாவியே பலத்தின் மேல் பலனடையே என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடையே என் மேல் அசைவாடுமே விண்ணக காற்றை நீ என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றை போல் என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல் என் மேல் வந்த மந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை பொண்ணு என்னில் வந்த மந்திடும் பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போன்று என்னில் வந்த மந்திடும் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பின்னக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திடும் பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்கால் அவல்ல முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல நிச்சல்லாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே நிச்சல்லாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திடும் பின்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடம் மறுரூபம் அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூபம் அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே பின்னக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் பின்னக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் பின்னக காற்றே நீ என் மேல் வந்த மந்திடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை ஆவியில நிரப்புகிறது, ஆவியில நடத்துகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தை மகிமைப்படுவதாக அவர் ஆராதனை பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எழுந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஒருவேளை எழுந்து நின்றோ அவர் ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது உயிரோடு இருந்தவரை உண்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. ஆமென். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. நம்பிக்கிறார். நாராயணி போது நீ ஆசிரியமிக்க நன்றி ராஜா. நாம் மகிமைப்பட்டமைக்க நன்றி ராஜா. கேட்கிற பிள்ளைகள் பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தைக்கான ஒரு மறுரூபத்தைக்கான ஆண்டவரே நீ கிரியை சேர்ப்பக்க நன்றி ராஜா. எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு நாம் உண்மைக்கிறது பிள்ளைகளை பேர்வ தொட்டு ஆசிரிக்க போது நன்றி. தொடர்ந்து ஆசிரி மீதான வேலை நீங்க பார்ப்பது இயேசு நாம ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நேராக காணிக்கை போது கடைசிலும் காணிக்கை கொடுக்கிற படைக்கிற விசேஷத்தை காணிக்கை பொருத்தனை காணிக்கை படைந்து ஊழியத்துக்கு காணிக்கை தசமபாக காணிக்கை எல்லாவற்றையும் அந்த ஆசிரிக்க முடியாது. பியூட்டி சாப்டர் மூலியமாக வருகிற இந்த காணிக்கை எல்லாவற்றையும் அந்த ஆசிரிக்க முடியாது. நமது இருக்கிற சிஸ்டர் கேத்ரின் பால் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. காணி கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மிடத்துல நீர் கொடுத்ததிலிருந்து உமக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு மீதி எடுக்கிற ஒரு கிருபை அப்பா உம்முடைய தேவ பிள்ளைங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோமா? சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி
சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோம் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் என் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் என் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பின் நடுவிலும் இயேசு நம்மோடு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தோம் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். ஆழத்தில் இருந்து கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம் ஆழத்தில் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தோம் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டு நேரத்தில் அடைக்கலம். எக்காலத்தோம் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே. சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோதனை நேரத்தில் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் என் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே
இயேசு நமக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருளிப்பார். ஆமென். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருளிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்து உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு யாருங்க? நம்ம மேல மனிதர் நம்மளை மறந்திருப்பாங்க, சொந்தங்கள் மறந்திருக்கலாம், பந்தங்கள் மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் மறந்திருக்கலாம். ஆனா இயேசு மறவார். ஹல்லேலூயா. தாய் உங்களை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படும் இந்த காலை வேளையில வந்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த காலை வேளையில நான் மனதுருகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு யாருங்க? நம்ம மேல மனதுருகிய கர்த்தர். நம்ம என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல கரிசனையே இல்லாம இருக்கிறார், நம்மளை பார்க்காத போல இருக்கிறார், நமக்கு நம்மளுடைய சூழ்நிலை அறியாத போல இருக்கிறார். யோசிப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த நேரமும் ஹல்லேலூயா எல்லா நேரமும் மனதுருகிய கர்த்தர். என் மகன் என் மகள் என்று சொல்லி நம்ம மேல பரிதவிக்கிற கர்த்தர், நம்ம மேல அங்கலாக்கிற கர்த்தர். நம்முடைய சூழ்நிலை பார்த்து அவர் என்ன செய்வார்? ஐயோ என் பிள்ளை, என் மகன், என் மகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கரிசனை. நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் நம்மளால கரிசனை காட்ட முடியும். நம்ம ஒரு லிமிட். நேற்றைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். வயிற்று வலின்னு சொல்லி ஒருத்தர் பெட்ல போயிருந்தாங்கன்னா எவ்வளோ கோடி செலவாயிடுச்சா, இது வரைக்கும் வயிற்று வலி சரியாலையும் குறைந்து 5 கோடி செலவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ கோடிங்க? எத்தனை கோடி? 5 கோடி. ஆனா செலவு என்ன வலின்னு போனாங்க? வயிற்று வலின்னு. ஆனா இப்ப எங்க இருக்காங்க? பெட்ல இருக்காங்க, ஒன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா ஆண்டவரை நம்பினா ஒரே நிமிடம், ஒரு நொடி பொழுது ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், 38 வருடமா இருந்த மனிதனுக்கு பிரச்சனை, உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 12 வருடம் உள்ள பெண்ணுக்கு பிரச்சனை, உடனே ஆண்டவர் மனதுருகிறார். ஹல்லேலூயா. அந்த யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த ஒருபோதும் என்ன செய்யல வெட்கப்பட்டு போன என்ற வார்த்தைப்படி காலை வேளையில வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, நான் உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உங்கள் மேல் யாருங்க? மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகிட்டா போதும் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீங்க யாரா இருக்கலாம், ஒருவேளை இயேசுவை அறியாம இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. இயேசு என் மேல மனம் இருக்குங்க, என் மேல இறக்கமா இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா உடனே இறக்கமா இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசை எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கு. அடுத்ததுக்கு ஏசாயா 54:10 வாசிங்க. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிய கர்த்தர் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மேல மனதுருகிய கர்த்தர் சொல்றாரு, எப்பா எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. எது எல்லாமே மாறும். இருக்கின்ற சூழ்நிலை மாறும், இருக்கின்ற நிலைமைகள் மாறும், எல்லாமே மாறணும். நான் என்ன பண்ண மாட்டேன்? மாறவே மாட்டேன். உன் மேல என்ன செய்வேன்? மனதுருகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னமே யார் சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைன்றப்ப என்ன செய்வாங்க? எப்ப எனக்கே இல்லை, எனக்கே என்ன வழி இல்லை, நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி நம்ம மேல அவருடைய காரியத்தை நம்ம மேல சுமந்து விட்டு சென்று விட்டுருவார்கள். நீ உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள்ள என்று சொல்லுவார்கள். எனக்கு நினைவு இருக்கிறது, நான் 10வது படித்து முடித்த காலம், மினிமம் 16-17 வயசு இருக்கும். அப்பொழுது என்ன தகப்பனை இறந்து விட்டார். அப்பொழுது என்ன சின்ன அண்ணன் வந்து சொன்னார், டேய் நீ என்ன செய், இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துட்ட எனக்கு தெரியாது, ஆனால் இனிமேட்டு என்னது உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டான், கவனிக்க மாட்டாங்க. நீ தான் உனக்கு என்ன செய்யணும், பார்த்துக்கணும், உன்னை நீ பார்த்துக்கணும். நானோ பெரிய அண்ணனோ அக்காவோ பெரியம்மாவோ பெரியப்பாவோ அம்மாவோ உன்னை என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. யார் கவனிச்சுக்கணும்? நீயே உன்னை கவனிச்சுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு அது என்ன என் காதில் அப்படியே ரிங்காமிட்டு கொண்டு இருக்கிறது. அவ்வளவு பாசம் உண்டு. ஆனாலும் அந்த பாசத்தில் என்ன உண்டு? பிரிவுகள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் நான் என்ன சொன்னேன், அவங்க இத்தனைக்கும் அவர் 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஒருத்தர் ரயில்வேல இருக்க, ஒருத்தர் டீச்சராக கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. ஆனால் 2 பேருமே இருக்கு நல்ல பொசிஷன் தான். ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவளுக்கு வந்து ஒரு அண்ணனுக்கு
திருமணமாகி குழந்தை இல்லை அந்த டைமில், ஒரு அண்ணனுக்கு திருமணமாகி அப்போ தான் குழந்தை பிறந்து இந்த சொன்னவருக்கு. ரெண்டுமே கை குழந்தை தான், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போனா பார்த்துங்களேன், நான் வந்து வேலை இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். அவங்க வந்து எனக்கு பணம் கொடுத்தோ இல்லை பொருள் உதவி கொடுத்தோ என்னை தாங்க வேண்டும் என்றார்ல, ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இல்லையா, கவலைப்படாத தம்பி, நீ ஒன்றும் பயப்படாத, ஆண்டவர் இருக்கிறார். இல்லாட்டி என்ன செய், நீ தைரியமா இரு, உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படி சொல்லி என்னை தேட்டிருந்தா கூட நினைச்சேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, இன்னும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், யாருமே உனக்கு கவனிக்க மாட்டேன், நீ தான் உன்னை பார்த்து கொள்ளணும். ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்மேல் மனது உருகிற கர்த்தர். இந்த கால வேளையில இது கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம், நம்ம மேல ஒருத்தர் நம்மை நோக்கி பார்க்கிற ஒருத்தர் இருக்கான, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. மற்றவர்கள்லாம் இருப்பாங்க, ஆனா சூழ்நிலை வரும்போது மாறிவிடுவார்கள். ஆனா இயேசு மட்டும் தான் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் பொய் உரையாத தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வார்த்தை வாசிங்க, 55:7. நாம் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அதான் அழகா சொல்லி இருக்கு பாருங்க, துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு யார்கிட்ட மனம் திரும்பணும், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். திரும்பினால் அவன் மேல் என்ன செய்வாரா, மனதுருகி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. யாரோடு இருக்கிறோம், யாரோட ஐக்கியம், யாரோட உறவு, நம்முடைய உறவு சரியானதா, நம்முடைய உறவு தவறானதா, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரை விட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அநேக பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. திருத்துவ கடவுளை விட்டு அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவை ஆராதிக்கிற கும்பல் உண்டு, குமாரனை ஆராதிக்கிற கும்பல் உண்டு, பரிசுத்தாவியதான் முக்கியம் என்று சொல்லுகிற கும்பல் உண்டு. ஆனா இந்த பிதா, குமார், பரிசுத்தாவி இந்த மூவரும் ஒன்றாக இருந்து செயல்படுகிற என்று சொல்லி அதை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அறிந்து நாம் ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவருடைய சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதான் முன்னாடி நான் வந்தோடனே காலையில் சொன்ன முதல் வார்த்தை, நம்முடைய இந்த உலகத்துல 2 விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். இது எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு என்னது பத்தாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வீடு இருந்தா போதும் நினைப்போமா, இன்னொரு வீடு இருந்தா நல்லது. இன்னொரு வீடு இருந்தா போதுமா, பத்தாது, இன்னொரு வீடு வேணும். இன்னொரு வீடு இருந்தா போதுமா, பத்தாது. ஏன் பத்தாது என்றாலும் நம்ம அதை வைத்து மேற்கொண்டு நல்ல காரியங்கள், சகல விதமான நன்மையான காரியங்களை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். அதற்காக நம்ம என்ன செய்யறோம், வசதிகள் எதிர்பார்க்கிறோம், நல்லது. ஆனால் இந்த வசதிகள் இயேசுவை கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் இந்த வசதிகள் இருந்தா பார்க்க நன்றாக இருக்கும், ஆனால் பின்னாடி அது வருத்தத்தை கொண்டு வந்து விடும். ஆனா அந்த மறுரூபத்தின் அனுபவம், மறுரூபத்தின் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் நித்தியமான ஆசீர்வாதம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரோடு இருப்பதை, இதுதான். இது வந்து டெம்பரரி லைஃப். இந்த லைஃப் என்ன லைஃபுங்க, கடந்த 26ஆம் தேதி ஒரு அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க, பத்ம விபூஷணம் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்க. 105 வயது உள்ள பெண்மணிக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருக்க ஒரு அம்மா, விவசாய அம்மா. அந்த அம்மாவுக்கு என்ன அவார்டு கொடுக்குறாங்க, தமிழக அரசு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டு, 105 வயதுக்கு வரைக்கும் அந்த அம்மா என்ன 60 வருடமா உழைக்கிறாங்களாம். என்ன உழைப்பு, விவசாயம் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு மேலே அந்த அம்மா உழைப்பாங்களா, தெரியாது. ஸோ இதெல்லாம் யாருமே நம்மளுடைய கருத்தில் இல்லை. ஆனால் இந்த அவார்டில் என்னங்க, டெம்பரரி, வாங்கி வைத்துக் கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட, அவங்க திருமணம் ஆகலை, ஆனால் சின்ன வயசுலேயே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டில் இருந்தவங்க. பார்த்தீங்கன்னா பதக்கமோ சர்டிஃபிகேட்டோ வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க வீட்டில். இவ்வளவுதான் இல்லை. அதனால் அவங்களுக்கு என்னது, வாழ்க்கையை திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் லைன்லேயே வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனால் வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் என்ன இல்லை, நிம்மதி இல்லை, என்ன இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை, தனக்குன்னு ஒரு என்ன இல்லை, குடும்பம் இல்லை.
ஆனால் அப்போதைக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு ஒரு வைராக்கியம், இல்லை அதை சாய்க்கணும், 100 மீட்டர் 100 மீட்டர் ஓடணும், 200 மீட்டர் ஓடணும், ரிலே ஓடணும், 400 மீட்டர், எல்லா அத்தலத்தையும் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இருக்காங்க பொன்மாப்பட்டியில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது எல்லாமே நமக்கு நிரந்தரம் இல்லை. அல்லையா, எல்லா பட்டமும் வாங்கலாம், எல்லா அவார்டு வாங்கலாம், எல்லா சர்டிஃபிகேட் வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கி ஃபைல் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். கடைசியில் குறிப்பிட்ட ஆனால் வீட்டில் வந்து நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேரம்பேத்திகளோ இதெல்லாம் எது குப்பை, இது யார் வச்சிருக்கா, இதை தூக்கி குப்பையில் போடுன்னு போட்டுருவாங்க. எங்கள் அப்பா அப்படியே ஒன்று வச்சுருந்தாரு. ராணுவத்தில் இருந்தப்போ மெடல் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. மெடலில் வச்சு அப்படியே வச்சு அதை ஃப்ரேம் பண்ணி பத்திரமா வச்சுருந்தாரு. அப்படியே எங்கள் அம்மா நானும் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து என்னமா ஆச்சு, சுண்ணாம்பு படிக்கிறவன் எவனோ வந்தான், தெரியாதனமா கீழே தூக்கி போட்டு பொத்துன்னு உடஞ்சி அந்த இது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த அவார்டு, இந்த ரவுண்டை அவார்டு, இந்த என்னது பதக்கம், அதெல்லாம் நல்ல சில்வரில் நல்ல மொத்தமாக இருந்தது. அது வெயிட்டே ஏகப்பட்ட வெயிட்டு. அது இது எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா எதை அரிச்சிருச்சு, கரையாக அரிச்சிருச்சு. கரையை அரிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு என்னது, டெம்பரவரி. ஹல்லேலூயா. நிரந்தரம் அல்லது நிரந்தரமற்றது, நிரந்தரமானது. ஆனால் நிரந்தரமானது நித்திய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே மரித்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை நித்தியமானது. அந்த சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப வேண்டிய விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்படி விலையேற பெற்றதா இந்த சந்தோஷம் எப்படின்னா, அதான் அழகாக சொல்றது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என்ன செய்யணும், அக்கிரமக்கான் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கிடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பயம் யார்ட்டுமே இல்லை. எந்த பயம் இல்லைங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், தம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் நீதிமான் என்று சொல்லப்பட வேண்டிய அந்த அனுபவம் இல்லாதனால என்ன செய்றாங்க, மறந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய சுயத்தை, தனக்கு இருக்க திறமையை, தனக்கு இருக்க தாளந்துகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது அவர்களால் எதையுமே சாதிக்க முடியவில்லை. ஒரு ஊழியத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். உடனே எங்கள் குரூப்புக்கு நான் அனுப்பியிருந்தேன். அப்போ சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எனக்கு 2 விதமான பொருட்களை கொடுத்துருந்தாரு, ஆனால் 2 வித பொருளையும் நான் பயன்படுத்த விரும்பினேன், ஆனால் ஒன்று நான் இழந்துட்டேன், ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு. என்னன்னு கேட்டப்போ, ஊழிய அழைப்பு இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் குதிரை திறன். என்ன திறனுங்க, நமக்குள்ள என்ன திறன் உண்டு, குதிரை திறன். அதாவது நம்முடைய சக்தி, நம்முடைய வேல்யூ, நம்முடைய பவர், நம்முடைய சக்தி, வலிமை, அது எனக்குள்ள இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார் ரொம்ப வருத்தத்தோட. அவருடைய சொல்லும்போது அவருக்கு வயது 27 வயது, 29 வயதில் அவர் மறித்து விட்டார். ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன வந்து, நன்றாக ஊழியம் செய்ய வேண்டும், நன்றாக ஆண்டவருக்கு எதை சாதிக்க வேண்டும் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு, குறுகிய காலம் தான். 27 வயதுல சொன்ன வார்த்தை 29 வயதுல முடிந்து விட்டது. நல்ல திடகாத்திரம், நல்ல எல்லாம் உண்டு. ஊழியர் எதுக்கு இந்த வார்த்தை வந்துச்சுன்னா, ஊழியக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அந்த காரியத்தை திட்டமிட, நான் அந்த வேலை செய்கிறேன். எனக்கு நேற்று ஒருத்தர் சொன்னார், எந்த ஒரு கிஃப்ட் வந்தாலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு ஒருத்தர் கொடுத்தார். இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதில் எனக்கு திருப்தி அல்ல. அல்லையா. எங்களுடைய பாஸ்டர்ஸ் குரூப்பில் இருக்கப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த கிஃப்ட் எனக்கு ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்தாங்க, ரைட். அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறக்காட்டி ஆண்டவர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நியாயமான ஒரு வார்த்தை, அது நான் அங்கீகரிப்பேன். ஆனால் அவங்க சொல்லும்போது, எனக்கு ஒரு பிரதர் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சபைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த வார்த்தை சொன்னாங்க. ஒரு கார் வாங்கினாலும் அந்த வார்த்தை சொன்னாங்க, ஒரு வீடு வாங்கினாலும் என்னது அந்த வார்த்தை சொல்கிறாங்க. எதை வாங்கினாலும் யார் சொல்கிறாங்க, மனிதனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரை நீங்க எவ்வளவுக்குள்ள மகிமைப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம், அதான் ஆண்டவர் சொல்ற, துன்மார்க்கன் என்ன செய், துன்மார்க்கத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு யாரிடத்தில் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப. நான் யாருங்க, மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன்மேல் மனதுருகிற. ஹல்லேலூயா. நீ இப்படியே துன்மார்க்கத்தில் இருக்கணும்னு விரும்பல, அக்கிரமத்தில் வாழணும் நான் விரும்பல. நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நல்லா இருக்க வேண்டும், உன் மனைவி நல்லா இருக்க வேண்டும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், நீ மேன்மையா இருக்க வேண்டும், நீ மகிமையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கு என்று பார்த்தால், துன்மார்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. அது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜன பிள்ளைகள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாள். அம்மா அழகாக சொன்னாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள் அல்ல, இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் ஆராதிக்க போகணும். ஆனால் ஆராதிக்க போகணும்னா நம்மளே என்ன செய்றோம், நிறையா பேர் வீட்டில் உட்காந்து எதை பார்க்குறோம், டிவியை. டிவியில் என்ன வருகிறது,
நல்ல ஆராதனை வருது, நல்ல வர்ஷிப் வருது, நல்ல மெசேஜ் கேட்கு, நல்ல ஆவியில் நிலைமை இதை நல்லா இருக்கு அப்படி சொல்லி எதை மாயைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் வருது. ஹல்லேலூயா. நான் உன்மேல் மனதுருகி கர்த்தர். நீ ஆலயத்தில் வந்து எனக்காக கொடுக்கிற பிரயாசத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மறந்து விட அவர் மனிதன் அல்ல, அநீதி இல்ல, மனிதன் அல்ல, அவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கார். ஏற்ற காலம் வரும்போது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆண்டோடைய நாமம் மேன்மைப்படுவதாக. இங்கே ஒரு 3 விதமான மனிதர்களே ஆண்டவர் மனதுருகினார். இங்கே பொதுவான மனிதர்களை பார்த்தோம், இங்கே ஒரு 3 விதமான மனிதர்களை பார்ப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டா என்ன நடக்குங்க? மனதுருகிட்டா போதும், அங்க அற்புதம் வந்து. ஹல்லேலூயா. இனி உங்களுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும். யார் தொடணும்? இயேசு தொடணும். இயேசுவே என் மனக்கண்கள் நீங்க தரங்கன்னு சொன்ன போதும் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்துடுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்துக்க நீங்க யாரா இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை தரங்க. நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், ஏனோ தானோ இருந்துட்டோம், எங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், எங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை, நான் செய்யறதான் சரி என்று சொல்லி வாழ்ந்தோம். ஆனா ஆண்டவரே இனி நான் உம்முடைய பிள்ளையா இருக்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளையா இருக்க, என் ஆவிக்குரிய மனக்கண்களை திறங்க. கேட்போமா? ஆண்டவரை கேட்போமா? எந்த கண்ணுங்களை திறக்கணுங்க? ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் கண்டிப்பா திறப்பார். அதில் ஏன்னா அவர் உங்கள் மேல் உங்களை இப்படியே விட்டுட்டு போகணும்னு விரும்ப மாட்டார். நீங்க ஒரு ட்ரைனிங் போறீங்கன்னா சும்மா ட்ரைனிங் போயிட முடியாது. ஒரு போலீஸோ இல்லை ஒரு இராணுவத்திலேயோ நீங்கள் ஒரு போனீங்கன்னா உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு ப்ரொமோஷன் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஒன்றுனா அந்த ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து என்னது ஜெயிச்சாதான் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன். மேனுவல் ட்ரைனிங் உண்டு, மென்டலி ட்ரைனிங் உண்டு, ரிட்டர்ன் எக்ஸாம் உண்டு, எல்லாமே ட்ரைனிங் உண்டு. எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? முறைப்படி பாஸ் பண்ணணும். அப்போதான் என்ன உங்களை ஆண்டவர் என்ன உங்களை அரசாங்கம் மேல் உதவி பதவிக்கு கொண்டு வருவார்கள். அதே போலதான் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, நல்லது. நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, நல்லது. நான் ரட்சிக்கப்பட்டு 5 ஆண்டு ஆனது, நல்லது. ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அவர் உங்கள் மேல் மனதுருகிய தேவன். ஐயோ என் மகன், ஐயோ என் மகன், என் பாப்பா என் தப்பு பண்ண நான் பார்த்துட்டு பரவாயில்ல பாப்பா நீ தப்பு பண்ற சந்தோஷம் அப்படி நான் சொல்லுவேனா? என்ன செய்வேன்? ஏன் இதை பண்ற? இதுல இருந்து என்ன செய்? மனம் திரும்பு, ஒரு மாற்றம். நானே அப்படி நினைக்கும் போது பரம தகப்பன் உங்க மேல் மனதுருகிய தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மேன்மையா இருக்கணும்னு விரும்புகிறார். நீங்க ஒரு எப்படி இருக்கணும்? ஒரு விலையேற பெற்ற கல்லாக இருக்க வேண்டும். நீங்க யாருங்க? விலையேற பெற்ற கல். விலையேற பெற்ற கல் எங்க கிடைக்கும்? சமுத்திரத்தின் ஆழத்துல முத்து கிடைக்கும். ஹல்லேலூயா. சமுத்திரம் மேலேயே கிடைச்சிடும். போனோடனே நாங்க எங்க பாப்பா சென்னை போனோம்னா பீச்சில் அந்த இது உண்டு, சிப்பி சோழி, அதை போய் பொறுக்கிட்டு இருப்பாங்க எங்க பாப்பா. இதெல்லாம் என்னங்க? இன்னைக்கு அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன காரியத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை முத்துக்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்தை எதிர்பார்க்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? முத்துக்கள். ஹல்லேலூயா. அப்ப முத்து எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கடலின் ஆழத்துல இறங்கணும். அப்ப ஆழத்துல இறங்கினா சும்மா ஜாலியா இருக்குமா? நீச்சல் இருக்கும். நீச்சல் என்ன போயிருவீங்களா? ஜாலியா தம் பிடிக்கணும். நீங்க ஹல்லேலூயா. என்ன பிடிக்கணும்? சிகரெட் அடிக்கிறது இல்லை. என்ன பிடிக்கணும்? மூச்சை உள்ள இழுத்து போய் என்னது ஆழத்து வரைக்கும் போயிட்டு அங்க தேடணும். தேடி கிடைச்ச அந்த சிப்பி எடுத்துட்டு மேல வந்து நீங்க வரணும். அதுக்கு குறைஞ்ச 1 hour 2 hours ஆகும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு மூச்சு என்ன செய்யணும்? தம் பிடிக்கணும். அப்படி நீங்க தம் பிடிச்சி உள்ள போனீங்கன்னா யார் வருவா? மிஸ்டர் சொரா வருவார். அடுத்த அப்புறம் யார் வருவா? எல்லாமே சொந்த பந்தம்லாம் வருவாங்க நம்மகிட்ட. அதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம்னா என்ன ஆகும்? மேலே வந்துடுவோம். தம்மும் பிடிக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா உள்ள. இதே போலதான் ஆவிக்குரிய ஜீவிதம். ஹல்லேலூயா. சபைக்கு வந்தா அவங்களுக்கு சும்மா இல்லை. சிலவங்க என்ன செய்வாங்க? சபைக்கு வந்தா ஒண்ணுமே நம்மளை கேட்க மாட்டாங்க, நம்ம பாட்டு வரலாம், நம்ம பாட்டுக்கு போலான்னு. ஆனா வரும்போது நல்லா இருக்கும். ஆனா இருக்க இருக்க ஆண்டவர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்ப உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்தை எதிர்பார்க்க. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்க மேல ஆண்டவர் என்ன சார் மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மார்க் 1:41 வாசிங்க. குருடன் மீது மனதுருகினார். அடுத்த யார் மேல மனதுருகி பாருங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லினார். ஹல்லேலூயா. யார்கிட்ட சொன்னாங்க?
குஷ்டரோகம் என்ன சும்மா சாதாரண காரியமா? இப்போ நம்ம பார்க்கவே முடியல. முன்னாலேயாச்சும் என்ன செய்வாங்க, வீடு வீடு வந்துட்டு இருந்தாங்க, ஊர் ஊர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போலாம் அவங்களால காரணம், ஏன்னா அரசாங்கம் அதுக்குரிய திட்டங்களை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நல்லது. அன்னை தெரசா அதுக்குரிய காரியங்கள் செய்தாங்க, அவங்க அவார்டு வாங்கினாங்க, இதான் நல்லது. ஆனால் இந்த குஷ்டரோகம்ன்றது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அல்லேலூயா. அந்த வியாதியில இருக்கிற மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். குஷ்டரோகத்தை காட்டில் பெரிய வேற கொரோனாவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அதையே ஆண்டவர் சுகமாக்கினா மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதான் அழகா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவர் கைகளை நீட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய், சுத்தமாக. இன்னைக்கு நம்மை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம மேல மனது இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுனால சொல்ல முடியும், இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஒருத்தங்க நம்ம உதவி செய்யறோம்னா என்ன செய்யணும், நம்ம அவங்கள பார்த்து பரிதாபப்படுவோம், இறக்கப்படுவோம். அடுத்தது மனது, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, ஏதாவது செய்யணும், அப்படி நம்ம சாதாரண நம்மளுடைய நிலைமையில நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உங்களை நன்றாக பரிபூர்ணமா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் ஒரு குஷ்டரோகி என்கிட்ட வந்தா நான் என்ன செய்வேன், அவரை கூட்டி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், ஐயா இங்கே போங்க, உங்களை நான் என்ன செய்யறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் போங்க, இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, என்னால் முடிஞ்சது நான் அதை செய்ய, அதுதான் என்னால் முடியும். ஆனா இயேசு அப்படி இல்லை, பரிபூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மனிதத்தை வந்தா அறகுறையா தான் செய்வாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போனா முழுமையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் நம்ம மனதுருக கர்த்தருங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தும், அவரை போற்றுகிறோம், அவரை புகழுகிறோம், அவரை மேன்மையாக எண்ணுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. அடுத்த ஒருத்தரை பார்க்கிறோம். லூக்கா 10:33 வாசிங்க. லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு முருகி கிட்ட வந்து அவங்களுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி ஏற்றி கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்பட. அங்க ஒரு சமாரியன் வருகிறான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா சமாரியன் மட்டும் அப்படி இல்லை. அவன் என்ன செய்றான், மனதுருகிறான். ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்துட்டு மனதுருகிற, நம்முடைய சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படியே நம்மளை விட்டு விடு. நம்ம வெளியே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கலாம், பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கலாம், நல்ல ஷேரி உடுத்திருக்கலாம், நல்லது. ஆனா உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறது தேவன். ஹல்லேலூயா. அவர் ரோட்டோல் அப்படியே பார்த்துட்டு போகிற தேவன் அல்ல, உங்கள் மனதுருகி உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கிற ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனால் அவர் யாருங்க, மனதுருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உண்மை மனதுருகிறது, நீ கவலைப்பட, எதை குறித்து நீ என்ன செய்யாத, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ, உன்னுடைய குடும்பத்தை குறித்தோ, உன்னுடைய பொருளாதார காரியத்தை குறித்தோ நீ என்ன செய், கவலைப்பட்டது போதும். கவலைப்படுறதுனால ஒரு பலத்தை கூட்ட முடியாது, ஒரு பலத்தை என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்படுறது விட்டுடு. நீ என்ன செய், நான் இருக்கேன். இயேசு இருக்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் நிம்மதி, இயேசு வந்த வீட்டில் ஆசீர்வாதம், இயேசு வந்த வீட்டில் பரிபூர்ண நன்மைகள். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மனதுருகிற தேவனை நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தும். கடைசி நாளில் வந்திருக்கோம். ஆண்டவர் மனதுருகிற என்ன செய்யறார், நம்மளை ஒரு மாதமா நடத்தி வந்துட்டார். நேற்றுக்கு இன்னைக்கு காலையில கூட ஒரு சிலங்க என்ன செய்றாங்க, ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியுதில்லை. ஒய்எம்சியில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ட்ரெஸரர் என்ன தெரியல, லாயர். ஆனால் அவர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மரித்து விட்டார். எந்த நேரத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல மனதுருகி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு, தீர்மானங்கள் உண்டு, நிறைவேற்ற காரியங்கள் உண்டு, அநேக உண்டு. அதனால ஆண்டவர் நம்ம மேல மனதுருகி நம்மளை தொட்டு ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்க. அந்த மாதிரி மனதுருகில ஒரு 3 பேரை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருக மெய்ப்பனாக மனதுருகிறார். யாராக மனதுருகிறார், நம்மளை பார்க்கும்போது ஒரு மெய்ப்பன் என்ன செய்வான், தன் ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவானா, நடத்துவார். அடுத்தது இளைப்பாறுசு. அடுத்தது காயம் கட்டுவார். ஹல்லேலூயா. நம்முடைய காயங்கள் என்னது, மனதில் ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. சாப்பாடு போட சொன்னா நீங்க அங்க புத்தூர் வந்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு போட்டுருக்கலாம். புத்தூர்ல காலையில் 7 மணிக்கு சாப்பாடு, 12 மணிக்கு சாப்பாடு, சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பாடு போறது ஒன்றும் பெருசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனா மனதில் இருக்க காயத்தை கட்டுறது இயேசு ஒருவர். ஹல்லேலூயா. உங்க மனதில் காயம், அநேக பேருக்கு அநேக காயங்கள் உண்டு.
வெளியே சொல்ல முடியாத காயங்கள். ஒவ்வொருத்தரையும் நம்ம பேசணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு காயங்கள் உண்டு. ஆனால் அந்த காயத்தை எல்லாத்தையும் மாற்ற இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் இல்ல, நல்ல சமாரியன் இல்ல, நல்ல மேய்ப்பன். இயேசு யாரு? நல்ல மேய்ப்பன். வாசிங்க மத்தேயு 9:36-37 வாசிங்க. நம்மளால பார்த்து ஆண்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறது இல்லைங்க. நம்ம 10 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, லட்சம் பேர் இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்க? படிங்க. அவர் திரளான மக்களை வாசனை பகுதியில் கண்ட பொழுது இவர்கள் எல்லாம் யாரா இல்லாம இருக்காங்க? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியா ஆமென். அவர்கள் மேல் என்ன செய்ய ஆண்டவர் மனதுருகி இருக்கு. அதனால இங்க ஒரு சபையை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? சபையை கொண்டு வந்த என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள. ஏன்னா அந்த மன துருக்கத்தினால ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. இது என்னது? உடனே இது நடக்கிற இன்ஸ்டன்ட் சமாச்சாரம் அல்ல. அல்லேலூயா. எல்லா ஜனங்கள் வச்சுக்கணும்னா ஒரே ஒரு செகண்ட்ல அப்படி நொடி பொழுது மாற்ற முடியாது. அதுக்கு நேரங்கள் உண்டு, காலங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சார் நீடிய பொறுமையை காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு சபையை வச்சிருக்காரு. அந்த சபையில எப்படியாச்சும் மக்கள் வர வேண்டும், எப்படியாச்சும் மக்கள் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும், எப்படியாச்சும் மக்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனதுருகி கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வாசனை பகுதியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஜனத்தொகை குறைந்த ஒரு 5000 நம்மளுடைய கணக்கு வச்சுக்கோங்க. இந்த தெருவில் நீங்க இந்த தெரு ஒரு தெருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா விசேஷமாக ஒரு 50 வீடுகள் வைத்துக்கலாம். இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் 7வது கிளாஸ், இது 6வது கிளாஸ், இந்த கடைசில இந்த கடைசி வரைக்கும் 50 வீடுகள் வைத்துங்க. 2 பக்கமும் சேர்ந்து எடுத்தாப்புல இந்த 50லயுமே ஒரு வீட்டுக்கு 4 பேர் வச்சா ஐநாங்க எவ்வளவுங்க? 200 பேர். 200 × 20 எவ்வளவு உங்களுக்கு? 2 × 4000 5000 கணக்கு கரெக்டா வந்துச்சா? இருக்கீங்களா? எத்தனை கணக்கு வந்துச்சு? 5000. ஏன்னா இங்க எத்தனை கிளாஸ் வரைக்கும்? 18வது கிளாஸ் வரைக்கும் வாசனை போயிடுச்சு. நான் சொல்றேன் 1200 வீடு பாருங்க. அவருக்கு கரெக்டா சொல்றேன். அப்ப 1200 × 4 எவ்வளவுங்க? 12 × 4 48. 4800 பேர் இருக்காங்க. வந்துச்சா கணக்கு? அவர் திரளான ஜன்னலை கண்ட ஒரு மனதுருகினார். இந்த மக்களை பார்த்து யாருங்க வரணும்? நம்ம தான் அவருக்கு யாரு? மெய்ப்பனாக. அவர் என்ன? அவர் மெய்ப்பனாக அவர் மனதுருக்கார். மனதுருக்கா என்ன செய்வார்? நம்மளை கொண்டுதான் அவர் செய்ய வேண்டியது செய்வார். நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருந்தோம்னா கண்டிப்பா அவர் செய்வார். ஆண்டவர் நாம மார்க் 6:34 வாசிங்க. அவரோடு வந்த திரளான ஜனங்கள் இங்கே அநேக ஜனங்களை கண்டு வாசிங்க. அவர் மனதுருக்கும் மெய்ப்பனாக இருக்கிறார். வாசிங்க 6:34 மார்க் 6:34. ஜனங்களை கண்டு இவரெல்லாம் யாரா இருக்காங்க? இந்த வாசனை பகுதியில் இருக்கிற மக்கள் யாரா இருக்காங்க? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காது என்று கண்டு ஆமென். அவர்கள் மனதுருகி வாசனையில ஒரு ஏஜி சபை உருவாக்கி வைத்திருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் யார் வேணுங்க? இயேசு வேணும். அதனால மனதுருகி ஆண்டவர் என்ன சபையை உண்டாக்கி இருக்காரு. இந்த சபையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். அது இன்ஸ்டன்ட் அல்ல, செய்ய வேண்டிய கரெக்டா அது காலத்தில் நேர்த்தியா அழகா செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திய தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படு. அடுத்ததாக மெய்ப்பனாக மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்க? தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் எல்லாவற்றையும் தாங்கிக்கொள்வார். நல்லதையும் தாங்கிக்கொள்வார், கெட்டதையும் தாங்கிக்கொள்வார். எல்லாத்துக்குமே என்னது? பிள்ளைகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களை மேன்மைப்படுது, ஏதாவது ஒரு விதத்தில் மகிமைப்படுது, எப்படியாச்சும் அவங்களை உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று எல்லா தகப்பனும் அதை விரும்புவார்கள். அதை வாசிங்க லூக்கா 15:20. ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. அவன் தூரத்தில் வர பார்த்துட்டு தகப்பன் என்ன பண்ணான்? தகப்பனால் இருப்பு கொள்ள முடியல. உடனே ஓடி போய் மனதுருகி ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். இதுதாங்க நல்ல தகப்பனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அவன் எந்த நிலையில வரான்? பன்றி மேய்ச்சி பன்றி தின்று சாப்பிட்டு எல்லாத்தையும் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உடனே 100க்கு ஃபோன் பண்ணி இந்த
திருட்டு போய் மறுபடியும் வர அவனை பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆனா நம்ம என்ன, ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம எந்த நிலையில வந்தாலும் சரி நம்ம மேல மனதுருக கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலையில இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்லை. உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அது ஆண்டவருக்கு கவலை இல்லை. உங்களுடைய மனம் மாற்றம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. மனம் மாற்றம் அடைஞ்சிட்டா போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. உடனே என்னது, முத்தம் கொடுத்துட்டா போதும், உடனே என்ன நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே வந்துடும். உடனே புது ட்ரெஸ் தான், நல்ல பாத ரச்சை தான், உன் கைக்கு மோதிரம் தான், நல்ல சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. யாருக்கு வருத்தப்படுவா? அண்ணங்காரன் வருத்தப்படுவான். ஹல்லேலூயா. சகோதரன் வருத்தப்படுவான். அப்ப நம்ம நல்லா இருக்க பார்த்து யார் வருத்தப்படுவா? மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிடணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ, பாவமான நிலைமையா இருக்கலாம், ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத நிலைமையா இருக்கலாம், ஒருவேளை வெளியே பார்த்தா நம்ம மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையா இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கவலை இல்லை. இருக்கின்ற நிலைமையில ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் உங்கள் மனது இருக்குது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க எந்த நிலையில வந்திருக்கீங்க, நீங்க அப்பான்னு கூப்பிட்டா போதும், உடனே மனம் இறங்கி உங்களுடைய சூழ்நிலை அப்படியே மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை எப்படி மாற்றுவார்? இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாற்றி நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மேலாக அதிகமாக செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எங்க அண்ணா நீ சொன்னாரு, நீ பார்த்துக்க அப்படின்னாரு. நான் இயேசு மட்டும் தான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேன்மையா வைத்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சரி, அது சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அது வேண்டாம், நம்ம பாசிட்டிவா பேசுவோம். அப்ப நம்மை அதை பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தால் ஒருபோதும் என்னது இல்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டான். ஏன்னா நம்ம மேல மனதுருக கர்த்தர் நாம் நம்மை பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வரும்போது, நான் என் தகப்பன் வீட்டுக்கு சென்றால் என் தகப்பன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தகப்பன் என்னை போஷிப்பார் என்று சொல்லி நாம் என்னைக்கு மனமாற்றம் வருகிறோமோ, நான் இயேசுவிட போனா இயேசுனை ஆசீர்வதிப்பார், இயேசுனை மேன்மைப்படுத்த என்று சொல்லி என்னைக்கு நம்ம வாயில அறிக்கையிடுறோமோ அன்றைக்கே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட், அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு டெஸ்ட் உண்டு. அந்த டெஸ்ட்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க. குறிப்பிட்ட அளவு ஓடுறாங்க, இடுக்கிறதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு நீக்ரோ, ஒரு ஆப்பிரிக்கன்ஸ், அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நல்லா முன்னாடி வந்து ஜெயிக்க வேண்டிய நேரம் வரும்போது கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் பின்னாடி வருகிறார் அதே ஆப்பிரிக்கன்ஸ், ஒருவேளை அந்த நாட்டில் நடக்குதா என்னன்னு தெரியல, அவர் பின்னாடி வருகிறார். தன்னுடைய வந்த ஒரு நபர் கீழே விழுந்து விட்டான்னு சொல்லி விட்டு விடவில்லை. உன்னால முடியும், நீ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி, ஏதாவது நீ ஒரு பிரைஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த விழுந்தவனை அப்படியே மார்ல கட்டி பிடிச்ச, ரெண்டு கை அக்குல கையை கட்டி பிடிச்சு அப்படியே இழுத்து கொண்டு தரவனை இழுத்து கொண்டு வந்து அந்த முதல் பரிசை வாங்க செய்தான். அது ஒரு சாதாரண ஒரு நபருக்கு அந்த அனுபவம் உண்டு என்றால், அதை காட்டி நம்ம ஆண்டவர் உங்கள் மனதில் மேன்மைப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக. ஹல்லேலூயா. ஒரு மனிதனா ஒரு மனிதனுக்கு இந்த உதவி செய்றாங்க. நீக்ரோல நான் பார்த்த அந்த வாட்ஸ்அப், அவன் முடியல, கால் தோண்டு போச்சு, கையெல்லாம் விழுந்துருச்சு, அவனால எழுந்து கூட நிற்க முடியல. உடனே இவன் ஓடி வந்தான், பின்னாடி ஓடி வந்தவன் அக்கில கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அந்த கேட்டு வரைக்கும் அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து முதல்ல அவன் தலையை முன்னாடி வச்சு அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான். ஹல்லேலூயா. தான் வாங்கணும் முக்கியம் இல்லைங்க, யார் வாங்கணும்? மற்றவன் வாங்கணும். ஏன்னா அவன் தான் பிரயாசப்பட்டிருக்கான், அவன் தான் முன்னாடி வந்திருக்கான், அவனுக்கு வர வேண்டிய நன்மை வந்தே தீர்வுன்னு சொல்லி வந்து அந்த காரியத்தை செய்தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையில் இருக்கல, புதிய வாழ்க்கை. ஒவ்வொரு டெஸ்ட் வரும், ஒவ்வொரு சூழ்நிலை மாறும், ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும். இவருக்கு வந்து எனக்கு வராது, எனக்கு வந்து அவருக்கு வராது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் கிடைக்கும். ஆனா அந்த டெஸ்ட் எல்லாத்துலையும் நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா காத்திருந்து நீங்க ஜெயிக்கும் போது நம்ம மேல மனதுருவை கர்த்தர் என்று நீங்க என்ன செய்வீங்க? நன்றாக அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் அந்த தவறான வழிக்கு போன அந்த மகனை தன்னோடு சேர்த்து முத்த கொடுத்த போது அவனுடைய சூழ்நிலை ஆண்டு மாற்ற. இந்த காலையில் வந்து நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை ஆண்டு இன்னைக்கு இப்பொழுது மாற்ற வல்லமையுள்ள தேவனாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். பாடலை பாடுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு
கிருபைக்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். இந்த காலை வேளையில அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய மன துர்க்கத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிள்ளைகளை புதிதாக்க போயிருக்க நன்றி ராஜா. பழைய ஒளிந்தன எல்லாம் புதிதாயின்ற வார்த்தையினுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை, புதிய அப்பா மறுரூபத்தின் அனுபவத்தை காண ஆண்டு கிருபை செய்வதற்கு நன்றி. உம்முடைய அப்பா மனதுருக்கத்தை பிள்ளைகளுக்கு வாசி அப்பா நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி வாழ்க்கையில மாற்றங்களுக்கான, அற்புதங்களுக்கான, அதிசயங்களுக்கான ஆண்டவரே நீ கிருபை செய்வதற்கு நன்றி ராஜா. விசேஷமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீ பேர் தொட்டு ஆசிரியங்க வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அப்பா, சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, மகளுடைய வாழ்க்கையில் நாயினும் விதவின் மகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் அன்றைக்கு மனதுருகி அற்புதம் செய்து பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ மனதுருகி அற்புதங்களை செய்ததற்கு நன்றி ராஜா. தொடர்ந்து பிள்ளைகளை வாழ்த்துக்கு மாசுக்கு விசேஷமாக இன்றைக்கு இந்த இயேசுவை பற்றி அறிய தெரியவில்லை என்று சொல்லி யாராவது இருந்தால் அந்த இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு மனதுருக்கத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டு கிருபை சேர்ப்புகள் நன்றி. எனக்கு